அந்த திருமண மண்டபம். பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தவர்களை வரவேற்பதிலும் ஐயர் சொல்வதை செய்வதிலும் இளசுகள் ஆடை ஆபரணங்களில் மின்னிக்கொண்டும் கேலி கிண்டல்களில் திருமணத்திற்கே உரிய கலகலப்பில் திளைத்தது அந்த மண்டபம். இரு குடும்பமும் போதிய வருமானத்தில் வாழும் சராசரி மிடில் கிளாஸ் தான். மணமகன் விமல் சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறார். ஆரம்பித்த 2 வருடத்திலேயே நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டான். மணமகள் ஜோஷிதா படித்திருக்கிறாள். இவர்களின் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். ஐயர் கூறும் மந்திரங்களை கூறி கொண்டிருந்தான் விமல். நாழி ஆயிடுத்து பொண்ண அழைச்சுட்டு வாங்கோ என ஐயர் அழைத்ததும் பெண்ணை அழைத்து வந்தனர். மெரூன் நிற புடவையும் அதே நிற கல் வைத்த ஆபரணங்களும் வண்ணப் பூக்களை கொண்டு பூட்டிய சிகையலங்காரமும் மணப்பெண்ணிற்கே உரிய நாணமும் சேர்ந்து வானலோக தேவதையாய் திளர்ந்தாள் ஜோஷிதா. விமலும் அவளுக்கு சளைத்தவன் இல்லை என்பது போல் 6 அடிக்கு ஏற்ற உயரம், ஆண்மைக்கே உரிய கம்பீரம், இதழோரம் வற்றாத சிரிப்போடு பயம் அறியா தேகத்தோடு மன்மதனாகவே காட்சியளித்தான். இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து மண்டபமே வாய்ப்பிழந்தது. உருவம் போலவே மனமும் ஒன்றி இருவரும் வாழ வேண்டும் என ஆசிர்வதித்தனர். ஐயர் மந்திரம் கூற மேளங்கள் முழங்க அட்சதை தூவி அனைவரும் ஆசிர்வதிக்க ஜோஷிதா கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் விமல். அவனை தன் துணைவனாக ஏற்று இனி என் வாழ்வே நீதான் என கண்ணில் நீர் சொட்ட அவனின் திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொண்டாள். பின் அவள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் திலகமிட்டான். அக்னியை வலம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அவளது காலில் மெட்டி அணிவித்தான். பின் நண்பர்களின் கேலி கிண்டலோடு புகைப்படங்கள் எடுத்தனர். போதும் பசிக்குது என மணமக்கள் கூறவும் தான் உணவருந்தவே அழைத்துச் சென்றனர். இருவரும் சாப்பாடே முக்கியம் என சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கேயும் வந்து சார் பொண்ணுக்கு ஊட்டிவிடுங்க என போட்டோகிராபர் வந்தார். சிரித்த முகத்தினூட்டே இருவரும் ஊட்டிக்கொண்டனர். அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து தன் குடும்பத்தினருக்கு கண்ணீருடன் விடை கொடுத்து புதிய வாழ்க்கையின் எதிர்பார்ப்போடும் பயத்தோடும் தன் கணவனின் கை கோர்த்து நடந்தாள். அவளின் பயத்தை உணர்ந்தவன் கையை இறுக பற்றி ஆறுதல் அளித்தான். மெல்லிய புன்னகை பிறந்தது அவளிடம். ஜோஷிதா வீட்டின் ஒரே மகள், தன் பெற்றோர் கௌசல்யா கார்த்திகேயனுக்கு 10 வருடத்திற்கு பிறகு பிறந்தவள். மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள். பெயரைப் போலவே சந்தோஷத்தை மட்டுமே தருபவள். கோப குணம் கொண்டவள். ஆனால் பிடித்தவருக்காக எது வேண்டுமானாலும் செய்வான். பொறுப்பானவள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பவள். விமல் பெயருக்கேற்றார் போல் தூய்மையானவன். மனதில் பட்டதை பேசுபவன். யாருக்கும் அஞ்சாதவன். பெரிய குடும்பத்தில் பிறந்தவன். தந்தை குமாரவர்மன், தாய் கல்யாணிக்கு மூத்த மகனாக பிறந்தவன். அவனுக்கு அடுத்து ஒரு பையனும் 2 பெண்களும் உள்ளனர். மூவருக்குமே அண்ணன் என்றால் உயிர். விமலும் அவர்கள் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறான். வீட்டின் வற்புறுத்தலால் தான் திருமணத்திற்கு சம்மதித்தான். இனி நடப்பதை பார்ப்போம். வீட்டிற்கு வந்த புதுமண தம்பதியர்க்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் வந்து பூஜையறைக்கு கூட்டிச் சென்று விளக்கேற்ற சொன்னார்கள். தோஷிதாவும் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என முழு மனதோடு பிரார்த்தித்தாள். பின்பு இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்தனர். தன் கணவன் உண்ட பாலையும் பழத்தையும் நாணத்துடன் உண்டாள். பின் விமலின் தாய் கல்யாணி ரொம்ப களைப்பாய் இருக்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கோமா, அண்ணியை கூட்டிட்டு உங்க அறைக்கு போங்க என மகள்கள் ராகினி சந்தியா இருவரையும் ஏவினாள். நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ பா என மகனையும் அனுப்பி வைத்தார். மாலை 5 மணிக்கு எழுந்து வந்தவளை அன்போடு அழைத்து காபி கொடுத்தார் கல்யாணி. தேங்க்ஸ் அத்தை என ஜோஷிதாவும் பெற்று கொண்டாள். இரவு 10 மணி நல்ல நேரம் குறிக்கப்பட்டது. 6 மணிக்கே பெண்ணையும் பையனையும் உணவருந்த வைத்து சாந்தி முகூர்த்தத்திற்கு தயார்படுத்தினார்கள். மிதமான ஒப்பனையிலும் மெல்லிய வெண்ணிற புடவையிலும் மிகவும் அழகாக இருந்தாள். அண்ணி நீங்க இப்ப எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா, அண்ணன் உங்களை பார்த்தவுடனே கவுந்துடுவாங்க என அவள் காதில் ராகினி கிசுகிசுத்தாள். இதனை கேட்ட ஜோஷிதாவிற்கு கன்னங்கள் சிவப்பேரி அழகுக்கு அழகு சேர்த்தது. கல்யாணி அவளை தனியாக அழைத்து சில அறிவுரை சொல்லி அனுப்பினார் விமலின் அறைக்கு. விமல் நீல நிற சட்டையில் பேரழகனாய் மிளிர்ந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். இல்லை பருகிக் கொண்டிருந்தனர். பேச்சை ஆரம்பித்தது விமல் தான். எவ்வளவு நேரம் அங்கேயே நிக்க போற, உள்ள வா என்றழைத்தான். உள்ளே வந்து பாலை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி மேசையில் வைத்தான். நான் உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என ஒரு சேர இருவரும் ஆரம்பித்தனர்.
சிரித்துக்கொண்டே சரி நீ சொல்லு என்றான் விமல். இல்லை நீங்களே சொல்லுங்க என்றாள் ஜோஷிதா. சரி நானே சொல்றேன் என ஆரம்பித்தான். இது அரேஞ்ச் மேரேஜ், என்னை பத்தி உனக்கும் உன்னை பத்தி எனக்கும் எதுவும் தெரியாது. சோ ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் இதெல்லாம் வச்சிக்கலாமே என்றான். என்ன நினைப்பாளோ என அவளை நோக்கியவன் அவள் நிம்மதி பாதியும் தவிப்பு பாதியும் கலந்து கண்ணீரோடு பார்த்தாள். ஜோஷிதா கண்ணீருடன் விமலை நோக்கினாள். விமல், என்ன ஆச்சுமா உனக்கு, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என கலக்கத்துடன் கேட்டான். ஜோஷிதாட, நான் காலேஜ் படிக்கும் போது மனோன்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். அவனும் சின்சியரா என்னை லவ் பண்ணான். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். என்னால அதுல இருந்து வெளிய வர முடியலை. வீட்லயும் கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கள். ஒரு கட்டத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடவும் முடியலை. என் சந்தோஷம் தான் என்கிட்ட இல்லை, அட்லீஸ்ட் என் அப்பா அம்மாவாது சந்தோஷமாய் இருக்கட்டும்னு தான் ஒத்துக்கிட்டான். எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்களோட வாழ மனசு இடம் கொடுக்கலை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என் மனச மாத்திக்க. உங்களுக்கு நான் நல்ல மனைவியாய் இருப்பனான்னு தெரியலை. ஆனா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாய் இருப்பேன். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன் என்று கண்ணீருடன் சொல்லி முடித்தாள். விமல் குழப்பத்துடன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏன் சொல்லலை என கோபத்தோடு கேட்டான். ஜோஷிதா, மன்னிச்சிடுங்க, சொல்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கலை. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால என்னால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. விமலுக்கு என்ன செய்வதுன்னே புரியலை. குறுக்கும் நெடுக்கும் நடந்தவன் சிகரெட்டை எடுத்தான். அவளுக்கு ஒற்று என எண்ணி பால்கனிக்கு சென்று பற்ற வைத்தான். அவன் தனக்காக யோசிப்பதை எண்ணி பேதை மனம் ஆறுதல் அடைந்தது. சிகரெட்டை ஸ்டைலாக விரலில் பிடித்திருந்தவனின் மனம் ரணமாய் இருந்தது. வார்த்தையில் கூட தன்னவளை இன்னொருவன் காதலித்தான் என்பதை ஏற்க மறுத்தது ஆடவனின் மனம். அந்த அளவிற்கு அவளை காதலிக்கிறான். அவளை போட்டோவில் பார்த்த கணம் முதல் அவனின் ஆதி முதல் அந்தம் வரை நிரம்பியிருந்தாள் நம் நாயகி. அவள் தனக்கானவள் என அவன் மனம் கூறியது. எந்த பெண்ணிடமும் ஏற்படாத ஈர்ப்பு அவளிடம் உண்டாகியது. விமலிற்கு கல்யாணத்திற்கு முன்பே பெண்ணை பார்ப்பதிலும் பழகுவதிலும் விருப்பம் இல்லை. கல்யாணத்திற்கு பிறகு திகட்ட காதலித்து அவளை மூழ்கடிக்க வேண்டும் என கனவோடு இருந்தான். அவள் காதலை பற்றி சொன்னதும் அவன் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அவள் காதலனை மறக்க முடியாமல் போனால் என்ன செய்வது என்றே தவித்தது. என்ன பண்றது, எல்லாம் காதல் படுத்தும் பாடு. சிறிது நேரத்தில் ஒரு முடிவு எடுத்தவனாக உள்ளே சென்றான். ஜோஷிதா, ஃபையோ என்ன அவர காணோம். ஒரு வேளை வீட்ல எல்லாரிடமும் சொல்லிடுவாரோ, அப்பாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாரே என புலம்பிக் கொண்டிருந்தவள் முன் வந்து நின்றான் அவன். பயத்துடன் நோக்கியவளை பார்த்து என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்காத, புரியுதா என்றான். அதிகாரமாய் வந்த வார்த்தையில் பதில் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். போய் படுத்து தூங்குபோ என கூறிவிட்டு சோபா அருகில் சென்றான். நீங்க எங்க தூங்க போறீங்க ஜோஷிதா? நான் சோபால படுத்துக்கிறேன் விமல். உங்க ஹைட்டுக்கு அது கம்பர்ட்டா இருக்காது. சோ நீங்க பெட்ல படுங்க, நான் சோபால படுத்துக்குறேன் என்றாள் ஜோஷிதா. அவனும் ஏதும் பேசாமல் படுத்துக்கொண்டான். அசதியில் உடனே தூங்கியும் விட்டான். ஜோஷிதாவும் படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். காலம் யாருக்கும் காத்திராமல் விடிந்தது. துயில் கலைந்து எழுந்தவளின் கண்கள் விமலை கண்டன. ஏனோ தெரியல, உங்களை பார்க்கும் போது கர்ப்பட்டபில் பீல் வருது. ஒரே நாள்ல ஏன் இப்படி தோணுது என குழம்பினாள். கண்ணை திறந்த விமல் அவள் தன்னைத்தான் பார்க்கிறாள் என தெரிந்த கண்ணை நன்றாக திறக்காமல் அவள் என்ன செய்கிறாள் என பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் மகிழ்ச்சி, குழப்பம், நிம்மதி என மாறி மாறி வந்து கண்கள் தந்தியடிக்க பார்த்தவளை கண்டு புன்னகை பிறந்தது நம் நாயகனிடம். எழுந்தவன் காலையிலேயே என்ன பாக்குற அப்படி என கேட்டான். ஒன்னும் இல்லைங்க என்றாள். பரவாயில்லை சொல்லு என்றவனிடம் உங்களை பார்க்கும் போது கம்பர் பில் வருது, அததான் யோசிச்சிட்டு இருந்தேன் என்றாள். இதுக்கு தான் இவ்வளவு குழப்பமா? அது சரி என குளியல் அறைக்குள் சென்றான். பெட்ஷீட்டை மடித்து வைத்து ரூம்மை நோட்டம் விட்டாள். பார்த்து கொண்டே வந்தவளின் கண்ணில் விமலின் ஆளுயர புகைப்படத்தை பார்த்து சிரித்தவள் அடுத்த புகைப்படத்தை பார்த்து உறைந்து நின்றாள். அதன் தாக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீருடன் நின்றவளின் தோளை ஒரு கரம் தொட அவன் மேலேயே மயங்கி சரிந்தாள்.